வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீலாக் தான் பார்க்க போறோம். வெதர் செக் பண்ணா அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு நல்ல மழை போட்டிருக்குங்க. இங்க இன்னும் வெயில் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி வெயில் அடிக்கிறதா அம்மாலாம் சொன்னாங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. நெறைய தண்ணி ஆகாரமா குடிங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. மதியம் உச்சி வெயில்ல வெளிய போகாதீங்க. வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் இயர் நான் அங்க தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். மழை வரதால இந்த லான் மூவ் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அந்த புல்ல கட் பண்றது இருக்குங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கால இங்க வெதர் சேஞ்ச் ஆகும்போது நல்ல காத்தடிக்கும். அப்படிதான் பயங்கரமான காத்து அன்னைக்கு. நைட்ல இருந்து நல்ல மழை. 3 நாளா நல்ல மழைங்க. ஸோ வெளிய வச்சிருந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி வழிஞ்சு போச்சு. ஸோ அதனால எடுத்து மேல வச்சுட்டோம். அந்த அளவுக்கு நல்ல மழை தான். 3 நாளா தொடர்ந்து பெஞ்சது. அம்மாட்ட இந்த மாதிரி கன்டினியூஸா மழை பெய்யுதுன்னு சொல்லும்போது, இங்க கொஞ்சம் அனுப்பி விடு. வெயில் ரொம்ப தாங்கலன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட மளிகை சாமான் வாங்கிட்டு வர எப்பா சொன்னாங்க. உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா அப்பா. இங்க லோக்கல்ல ஹெச்இபின்னு ஒரு ஷாப் இருக்கு. அங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். பாருங்க பீட்ரூட் அந்த இலையோட கிடைக்கும். அந்த கீரையோட கிடைக்கும். இத தனியா நம்ம வந்து பொரியலும் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா கொள்ளு பருப்பு தான் ஹெல்தியா பண்ணியிருந்தேன். இப்பெல்லாம் கொஞ்சம் ஹெல்தியா தான் எடுத்துக்கிறது. போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துக்கிட்டது தான். டெலிவரிக்கு அப்புறம் ஹெல்தியா நான் இப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவும் பண்றேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம், நல்லது. அதே மாதிரி நம்ம பிளேட்ல கண்டிப்பா புரோட்டீனும் அதிகமா இருக்கணும், ஃபைபர் கண்டிப்பா இருக்கணுங்க. சம்மர் லீவ் விட்டாச்சு. குழந்தைங்களெல்லாம் எப்படி வீட்ல வச்சு சமாளிக்கிறீங்க? சம்மர் லீவ்ல குழந்தைங்கள எப்படி என்டர்டெயின் பண்ணலான்ற வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. தேவைப்பட்டா பார்த்துக்கங்க. முக்கியமா டிவி, மொபைல், ஸ்க்ரீன் எதுவும் இல்லாம எப்படி வந்து குழந்தைங்கள என்கேஜ்டா வச்சுக்கலாம் அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எனக்கு நான் சாப்பாடு போட்டதையும் எனக்கு நானே போட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சாம் குட்டியை பொறுத்த வரைக்கும் அவ ஹெல்தி ஃபுட்ஸ் எதையுமே வேணான்னு சொல்ல மாட்டா. அவகிட்ட அது ஒரு பிரச்சனை கிடையாது. எது செஞ்சனாலும் சாப்பிட்டுப்பா. முக்கியமா அந்த கொள்ளு பருப்புலாம் அவளுக்கு நல்லாவே பிடிக்கும். சாட்டர்டே அதுவுமா லஞ்ச் எல்லாம் நல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டு நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நல்ல வெதர் சேஞ்ச்னால ரொம்ப டவுனா இருந்தது. இது ஒரு தியேட்டர் தான். நாங்க ஒரு மால்க்கு தான் போயிருந்தோம். அந்த மால் பேர் ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சான் ஆண்டோனியோல ரிம் மால்க்கு தான் போயிருந்தோம். குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தாலும் சீக்கிரமே வளர்ந்துடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் சின்னதாயிடுது. ஸோ அவங்களுக்காகவே பர்ச்சேஸ் பண்ண தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க நான் முதல் தடவை வந்து மால் அப்படின்னு போய் பார்க்கும்போது, என்னடா நம்ம ஊர்ல மாதிரி இங்க மால் இல்லையே. நம்ம வந்து 4 மாடி 5 மாடி கட்டடம் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. ஜேசி பென்னி அப்படின்ற கடைக்கு தான் நாங்க போயிருந்தோம். குட்டி பாப்பாவை வச்சுட்டு நம்ம ஷாப்பிங் போறதே வந்து பெரிய ஒரு ட்ரிப் மாதிரி தான் இருக்கு. டயப்பர், ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிளான் பண்ணி வர மாதிரி இருக்கு. பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கிடையாதுங்க. நார்மல் கலர் ட்ரெஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனாலேயே அவங்களுக்காகவே நிறையா ட்ரெஸ் எடுக்க வேண்டியது வருது அடிக்கடி. ஸோ அப்படி தான் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறையா சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். நான் எப்போதுமே சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா வின்டர் ட்ரெஸ்க்குலாம் நிறைய ஆஃபர் போடுவாங்க. வின்டர் டைமில் சம்மர் ட்ரெஸ்க்குலாம் நிறைய ஆஃபர் போடுவாங்க. அப்படி பார்த்து நாங்கள் வாங்கிப்போம். அப்படி ஒரு வின்டர் ஜாக்கெட் தான் நம்ம சாம் குட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வின்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டுன்னு 14 கேரட் 12 கேரட் அந்த மாதிரி நிறையா செயின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இயர்ரிங்ஸ் ஆகட்டும். நம்ம ஊர் மாதிரி 22 கேரட் இங்கே கிடைக்கிறது இல்லை. நம்ம ஊர் கடைகள் இங்கே சிலது இருக்கும், அங்கே கிடைக்கும். ஷாப்பிங்க்கு உள்ளே வந்து டைம் போனதே தெரியல. நல்லா இருட்டிடுச்சு. நல்ல சரியான மழை. அங்கேருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கே வெயிட் பண்ணி கார் அவர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் தான் ஏறி போனோம். ஸோ நல்ல மழை தான். வீட்டுக்கு வந்த உடனே நம்மளுக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. டின்னர் வேலை ஆரம்பிச்சாச்சுங்க. சன்னா மசாலாவும் மசாலா பொட்டேட்டோ மசாலா சப்பாத்தியும் தான் பண்ணுறேன். அந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கொஞ்சம் கசகசா, 4 முந்திரி பருப்பு, கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக வந்து நிலக்கடலை, சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் கியூமின் சீட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும்.
அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு வறுத்துக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சு தக்காளி நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் இங்கே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சுண்டலை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம சுண்டலில் இருந்த அந்த தண்ணியே போதுமானது அளவாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த மசாலா நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கான திக்னஸ் வந்துடணும். அப்புறமா நம்ம வந்து மேலே கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சன்னா மசாலா எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ மசாலா சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். சாம் வந்து சின்னதாக இருக்கும்போது குழம்புலாம் எதுவுமே தொட்டு சாப்பிட மாட்டாங்க. தோசையோ சப்பாத்தியோ நம்ம இட்லியோ ஏதாவது தொட்டு தந்தோம்னா அதில் வந்து அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. பிசு பிசுன்னு அது இருக்கிறதுனால அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. நல்லா மசிச்ச பொட்டேட்டோவில் கொஞ்சமாக ஓமம் கையில் நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சீரகம் அதையுமே கையை நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு போட்டு தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வருங்க. திரும்ப நம்ம மாவு போட்டு பிசைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துக்கணும். உங்கள் குழந்தைங்களும் குழம்பு தொட்டு சாப்பிட மாட்றாங்க, பட் வந்து நம்ம அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எதையாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. பிசு பிசுன்னு கையில் ஒட்டி ஒட்டி வந்ததுன்னா மாவு கொஞ்சம் பத்தலைங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அந்த பிசு பிசு தன்மை கண்ட்ரோல் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. நம்ம அந்த வேலைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நம்ம வந்து பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா அடுத்த நாள் நல்லா இருக்காதுங்க. நான் இங்கே பிஸியாக மாவு பிசைஞ்சிட்டு இருந்த டைமில் நம்ம குட்டி மேடம் பண்ண வேலையை பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்லா டப்பாவையும் எடுத்து கீழே போட்டு வச்சுட்டாங்க. ஹாலை க்ளீன் பண்ணி வச்சா கிச்சனில் வந்து அங்கே மிஸ் பண்ணுறாங்க. இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா போய் பார்த்தா ஹாலில் ஃபுல்லாக மிஸ்ஸியாக இருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டுருக்கு. பாசே தீயா வேலை செய்யணும். இந்த மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்ம திரட்டும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேய்க்கணும், இல்லைனா ஒட்டி ஒட்டி வரும், பார்த்துக்கங்க. 1.5 வயசுல இருந்து சாம் குட்டிக்கு இந்த சப்பாத்தி ரொம்ப ஃபேவரட் தான். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. தயிர் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு இருக்கிறதால நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன்னு சப்பாத்தி 2-3 தேய்ச்சிடுவேன். அதே மாதிரி 2 கல்லை வச்சு சீக்கிரமே சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம். முக்கியமாக நம்ம வெயில் அடிக்கிறப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டைமில் அடுப்படியில் நிற்கவே முடியாது. 2 கல்லை வச்சு கடன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, தோசையுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமே வேலையாகும். ரொம்ப நேரம் நம்ம காய தேவையில்ல. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சாதாரணமாகவே வேர்த்து கொட்டும். கிச்சனில் நின்னா சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கல்லை வச்சுக்கோங்க. சீக்கிரமாக உங்கள் வேலையை முடிச்சிருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் மேலே பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு மேலே நெய் தடவி கொடுக்கலாம். அப்படியே பிச்சு போட்டால் அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்கங்க. நமக்கு வேலையே இருக்காது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தியை ஹாட் பாக்ஸில் போடக்கூடாதுங்க. அது ரொம்பவே ஹார்டாக ஆரம்பிச்சிருது. நார்மலாக ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த டிப் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. நிறைய பேர் ஹாட் பாக்ஸில் போடுவாங்க. அந்த மாதிரி போடாமல் இப்படி போட்டுக்கோங்க. நான் அந்த டிப்ஸ் சொல்லும் போதே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க. சண்டே மார்னிங் பாருங்க இந்த ஊர் காக்கா எப்படி இருக்குன்னு. இது காக்காவான்னு எனக்கு தெரியல, பட் காக்கா மாதிரியே இருக்கும், பட் சின்னதாக இருக்கும். ஃபேஸ் கூட வேறு மாதிரி தான் இருக்கும். நிறையா இருக்கும் இங்கே. யாருக்கெல்லாம் ஃபார்ச்சூன் குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும், சாம் குட்டிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது சாப்பிட்றதுக்கோ இல்லையோ உள்ளே இருக்கிற பேப்பரில் என்ன இருக்குன்னு படித்து பார்க்கறதுக்காகவே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப பாசிட்டிவான கோட்ஸ் தான் அதில் இருக்குங்க. சண்டே அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு. பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஹீட்டர் போடலன்னா தாங்க முடியாதுன்ற அளவுக்கு குளிராயிடுச்சுங்க. இது இப்படியே இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அடுத்த மேய்க்கு அப்புறம் ஜூன் ஜூலைலாம் சுட்டெரிக்கும் வெயில் அடிக்கும். இங்கேயுமே சென்னையில் இருக்கிற மாதிரியாக தான் இருக்கும். என்ன வீட்டில் கொஞ்சம் சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்படின்றதுனால தாக்கு பிடிக்க முடியுதுங்க. மழையும் அதுவுமா நல்ல சூப்பரான சிக்கன் லஞ்ச் தான் நம்ம வீட்டில்.
தந்தூரி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன் அண்ட் வந்து சிக்கன் கிரேவி. என்ன நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் காரம் எதுலயாவது கொஞ்சம் வந்துட்டா கூட சாப்பிட மாட்றாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணேன். இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த வீலாக் இங்க இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீலாக்ல பார்க்கலாம். இது போல டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.